மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகன். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரியது. வெளியூர் என்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த விந்து முந்துதல் அல்லது ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் கொடுக்கப்படுகிற SSRI அதாவது செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் என்ற மருந்துகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மருந்துகள் நான் முதலே சொன்னது போல பாவித்து சில நேரங்களில் சில நாட்களில் உங்களுக்கு அதனுடைய பலன் தெரியும். ஆனால் சாதாரணமாக 1 இருந்து 3 கிழமைகள் கூட இது எடுக்கலாம். சில பேருக்கு மாதக்கணக்காக கூட எடுத்திருக்கிறது. அடுத்ததாக கவனித்துக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு நோய்க்கும் நாங்கள் மருந்து கொடுக்கின்ற போது சில நேரங்களிலே அந்த ஒவ்வொரு தனி நபருடைய உடம்பினுடைய வித்தியாசம் காரணமாக அந்த மருந்துகள் அவர்களுக்கு உடம்பிலே வேலை செய்கிற முறை வித்தியாசப்படும். எனவே இப்போது அதாவது 1994 ஆண்டுக்கு பிற்பாடுதான் இதை பற்றிய பலதரப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் செய்யப்பட்டு இருக்கின்றது. எனவே இந்த 1994 ஆண்டுக்கு பிறகு செய்யப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின்படி இந்த SSRI என்று சொல்லப்படுகிற மருந்துகள் 70 இருந்து 80% ஆண்களுக்கு மிக மிக லாபகரமாகவும் மிக மிக வெற்றிகரமாகவும் அவர்களுடைய இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலை அது குறைத்திருக்கின்றது. அல்ல விந்து முந்துதலை அது தாமதப்படுத்தி இருக்கிறது. 70 இருந்து 80% ஆட்கள். ஆனால் 20% ஆண்களுக்கு இந்த மருந்துகள் அவற்றினுடைய செயற்பாட்டை காட்டவில்லை. இதுவும் இந்த ஆண்களை எடுத்து வந்து நாங்கள் பரிசோதனைக்கும் பலதர ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தின போது இதற்குரிய உண்மையான காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், சில பேர் எங்களுடைய இடங்களில் இருக்கிறார்கள், விதவிதமான பெரிய பாரதூரமான மருந்துகளை எடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு விதமான பக்க விளைவோ அல்லது ஒவ்வாமையோ அல்லது அலர்ஜிக்கோ ஏற்படாது. ஆனால் ஒரு சில பேர் இருக்கிறார்கள், ஒரு சிறிய மருந்தை எடுத்தால் கூட அவர்களுக்கு உடனடியாகவே இந்த அலர்ஜிக் அல்லது ஒவ்வாமை ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் இருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் அந்த மருந்து வேலை செய்கிற முறை விதிமுறை வித்தியாசப்படுகிறது. என்றபடியினாலே இந்த 20% ஆண்களுக்கு ஏன் இந்த மருந்துகள் வேலை செய்யவில்லை என்ற ஆராய்ச்சிகள் இன்றுமே நடந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், எங்களுக்கு ஐயா தொடர்ச்சியாக மருந்துகளை போட முடியாது. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், உங்களுடைய வீட்டிலே ஒரு வாகனத்திலே, அது மோட்டார் பைக்காக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், அதிலே ஒரு பேட்டரி இருந்தால் அந்த பேட்டரியை நீங்கள் அந்த வாகனத்தை நீங்கள் பாவிக்காமல் விட்டால் 1 மாதம் 2 மாதம் அந்த வாகனத்தில் இருக்கின்ற பேட்டரி அப்படியே பழுதாகி போய்விடும். எனவே நாங்கள் என்ன செய்கிறோம், புதுசாக இன்னொரு பேட்டரியை நாங்கள் போடுகிறோம். போட்ட பிற்பாடும் கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படியே வாகனத்தை 1-2 மாதங்களுக்கு வைத்திருப்போமாக இருந்தால் அந்த வாகனத்தினுடைய பேட்டரியினுடைய அளவு அப்படியே குறைந்து கொண்டு போய் புதிதாக மாற்றின அந்த பேட்டரியை கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எறிய வேண்டும். என்ன சொல்ல வாரேன் என்றால், புதிதாக நீங்கள் பேட்டரி போட்டாலும் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வாகனத்தை ஒரு 5 நிமிடம் நீங்கள் துவக்கி ஸ்டார்ட் பண்ணி வைத்திருப்பீர்களாக இருந்தால் அந்த பேட்டரி செயலிழந்து போகாது. அதே போல தான் நாங்கள் எங்களுடைய இந்த ஆண் குறிக்கு, எங்களுடைய இந்த இனப்பெருக்க தொகுதிக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வேலை கொடுக்க வேண்டும், தொடர்ச்சியாக அதை ரீசார்ஜ் பண்ண வேண்டும், புத்து இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அப்படியே போய்விடும். எனவே பல நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், மனைவி இலங்கையில் இருக்கிறார் அல்லது மனைவி வேறு இடங்களில் இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது அவர்கள் மருந்துகளை பாவிக்கின்ற போது நான் என்ன சொல்லுவேன், அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்ன, அவர்கள் தங்களுடைய இனப்பெருக்க தொகுதி ஆண் கூறிய அவர்கள் புத்து இருக்க வேண்டும் அல்லது ரீசார்ஜ் பண்ண வேண்டும். என்றபடியினாலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கைப்பழக்கத்தை செய்வதாலோ அல்லது சுய இன்பம் காணுவதாலோ அல்லது மெஸ்டுபேஷன் செய்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த ஆண் கூறி அவர்கள் புத்து இருக்க பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் சும்மா தூரத்தில் இருந்து மருந்து குடித்து போட்டு வந்து வீட்டுக்கு வீட்டில் வந்து மனைவியுடன் அவசரத்தில் இருக்கின்ற போது அங்கு அந்த ஆண் கூறி விரைப்படையாது. அதே நேரத்தில்
விரைப்படைந்தாலும் உடனடியாகவே விந்தோ அல்லது சூக்கில பாயமோ வெளிவருகிவிடும். எனவே மிக முக்கியமாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக மனைவி இல்லையோ பக்கத்து நான் சொல்லவில்லை வேறொரு பொண்ணுடன் போய் தொடர்பினை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அதற்கு சொல்வதற்கு உரிமையும் கிடையாது, கடமையும் கிடையாது. ஆனால் உங்களுடைய இந்த கைப்பழக்கத்தின் மூலமாக உங்களுடைய இனப்பெருக்க தொகுதியை மீண்டும் நீங்கள் புத்தி இருக்க வேண்டும். இந்த நீண்ட நாள் உங்களுக்கு தெரியும், நீண்ட நாட்கள் நாங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அல்லது பாலியல் தொடர்புகளை வைத்திருக்காவிட்டால் எங்களுக்கு தெரியும் ஆண்களுக்கு இருக்கின்ற இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லப்படுகிற முன்னிற்கும் சுரப்பியானது வீக்கமடைந்து அதன் காரணமாக அதிலே புற்றுநோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த மருந்துகளை குடிக்கும் போதும் நான் தூரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கதை இல்லை. நீங்கள் மீண்டும் 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 உங்களுடைய இனப்பெருக்க தொகுதியை நீங்கள் புத்து இருக்க வேண்டும் அல்லது திருப்பி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டும். அடுத்ததாக இந்த நான் முதலிலே சொன்னேன் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்குறி விரைப்படையாத தன்மை, குறைவான தன்மை. இந்த தன்மை கூடுதலாக பார்க்கின்ற போது ஏறக்குறைய 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு தான் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இந்த விந்து முந்துதல் என்ற பிரச்சனையால் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின்படி 20 வயசு, அந்த 20s என்று சொல்லுவோம், 20-30 வயசு உடையவர்களுக்கும் பிறகு மிகவும் வயசு கூடிய 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், இந்த 20 வயசு 30 வயசு என்று சொல்லுகின்ற போது ஒரு பிரச்சனையான வயசு. இப்போது எப்போதுமே ஃபாஸ்ட் ஃபுட், அதிவிரைவு உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ட்ராக், ஃபாஸ்ட் டாக்ஸி, ஃபாஸ்ட் போஸ்ட் எல்லாமே வேகமாக இருக்கின்ற போது இந்த காலப்பகுதியில் பிறந்த பிள்ளைகள், இந்த 20 30 வயசுக்குடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் பெண்ணுடன் கூட மிக வேகமாக இருந்து போட்டு தங்களுடைய வேலை செய்ய போய்விடுகிறார்கள். எனவே இதன் காரணமாக அங்கு குடும்ப பிரச்சனை, பாரதூரமாக பிரச்சனை, குடும்ப புரள்வு எல்லாம் ஏற்படுது. என்றபடினாலே இந்த ப்ரீமேச்சுவர் இஜாக்குலேஷன் இப்போது வரப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின்படி 20 வயசு, அந்த 20s என்று சொல்லுவோம், 20 வயசுக்கு இடைப்பட்டவர்கள், 20-30 வயசு இடைப்பட்டவர்கள், வயது போனவர்களுக்கு தான் இந்த கூடுதலாக இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே முக்கியமாக நான் இன்று மீண்டும் சொல்லுகிறேன், எந்த மருந்துகளை எடுத்தாலும் உங்களுடைய பெண் துணை, மனைவியினுடன் துணை மிக மிக முக்கியம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல பெண்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறார்கள். பல பெண்கள் தங்களுடைய கணவருடன் வருகிறார்கள், சில தனியாக வந்து என்னை காணுகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பிரச்சனை சொல்லுகின்ற போது மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏனெனில் பெண்கள் மனைவிமார் கூட தங்களுடைய கணவரினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவ்வளவு வேகமாக முன்வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு ஒரு கிளப், ஒரு கைதட்டலை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே இது முக்கியம். குடும்ப வாழ்வுக்கு மனைவியினுடைய பங்களிப்பு இருந்தால்தான் நீங்கள் என்ன குடிசையை போட்டாலும் இந்த ஒரு விதமான பிரயோசனம் இல்லை, குடும்ப வாழ்வு, செக்ஷுவல் லைஃப் ஒழுங்காக இருக்காவிட்டால். எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக்கொள்ளும். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சைனை அல்லது மணி சின்னத்தை அமர்த்தி. பிறந்திருக்கின்றால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான நிறைவினை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.